செய்கிற மட்டன் பிரியாணிக்குங்க குக்கர் வச்சுட்டு ஒரு 100 கிராம் எண்ணெயை ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போதே அதுக்கு தேவையான நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சு இதில் போட்டுடுறோங்க. அது பொழியும் போதே வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க நீல வாக்கில். அந்த நீல வாக்கில் வந்து 3 வெங்காயத்தை இதில் போட்டுறேன். நம்ம இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டன் தாங்க போட்டு செய்கிறோம். அதுக்கு 3 வெங்காயம் போதுமானதாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரையும் வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரையும் நம்ம வதக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. போட்ட வெங்காயம் இதுலேயே நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூளுங்க 1 ஸ்பூன் அந்த எண்ணெயிலே போட்டுருவோம். மிளகாய்த்தூள் போட்டாச்சுங்க. மிளகாய்த்தூள் போட்டதுமே 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 நீல வாக்கில் அரிஞ்சிருக்கிறோம், அதுவும் இதிலே போட்டுணுங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சுங்க. கூடவே புதினா, கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர், நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கணுங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கியாச்சுங்க. இப்போது மசாலா, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், நம்ம 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் தாங்க போட்டோம். காரத்துக்கு வீட்டு மிளகாய்த்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து கலர் கொடுக்கும். இது வந்து நம்மளுக்கு காரத்துக்காக வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 5 நிமிஷம் வதக்கணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள், நல்லா வதங்கியாச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கறி 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கறிங்க, இது போனில் சேர்த்துருக்குறேன். இதே இதில் நல்லா போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட வேண்டியது. ஒரு 2 நிமிஷம் இது இந்த எண்ணெயிலே வதங்கணுங்க. இப்போது கறி வேகத்துக்கு தேவையான ஒரு கிளாஸ் தண்ணி போட்டாச்சுங்க. இப்போது நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்க, போட்டு இது வந்துங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசிலுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் விட்டுணும். ஏன்னா இது ஆட்டுக்கறின்றதால ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். ஒரு 3 விசில். இந்த குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்ததுமே நம்ம பார்க்கலாம். அது இப்போ நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு கறி வெந்துடுச்சுங்க. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிறேன், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி வேறு எதுவும் பண்ணலை, வீட்டில் சாப்பிட்ற சாதாரண பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தாங்க போட்டு செய்கிறோம். இது 1/2 கிலோ அரிசிங்க. 1/2 கிலோ கறி போட்டிருக்கிறதால 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அரிசி போட்டாச்சுங்க. 1/2 கிலோ அரிசி 2 கிளாஸ் வந்தது எனக்கு அளந்ததில். எங்கள் கிளாஸில் அதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்குறாங்க.
இந்த 4 கிளாஸ் தண்ணியும் இதில் ஊற்றிடலாங்க. நல்லா ஊற்றிட்டு இந்த நேரத்தில் நம்ம உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னுட்டு. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்தாச்சு. இப்போது ஒரு அரை எலுமிச்சப்பழம், ஃபுல்லாக பிழியக்கூடாது, சும்மா கொஞ்சமாக, அவ்வளோதாங்க, பிழிஞ்சாச்சு. இதை கலந்து விட்டுட்டு நல்லா, அவ்வளோதான், குக்கர் மூடி போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. ஒரே ஒரு விசில், அதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம பார்ப்போம். ஒரு விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கியாச்சுங்க. இப்போ பார்க்கலாம். நல்லா பாருங்கள், பலன்னு இருக்குது. இந்த நேரத்தில் இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி பரிமாற வேண்டியது தாங்க. நம்ம சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி பலன்னு இருக்குது பாருங்கள். இந்த சாப்பாட்டு அரிசியில் தாங்க பண்ணது, எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளின் சுவையான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.